ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உனக்கு கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றியாளனாக வாழ வச்சு காட்டுறேன். எப்போதும் எல்லா இடத்துலையும் உன்னை சந்தேகப்படுறாங்கன்னு தெரியும் போது எல்லாருக்கும் நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த உறவுகள் எப்போதுமே உண்மையானவங்களை தான் சந்தேகப்படுவாங்க. கெட்டவங்களும் மோசமானவர்களும் ஏமாற்று பேர்வழிகளும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உழவும் இந்த உலகத்தில் உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற உன்னை யார் சந்தேகப்பட்டாலும் அதுக்காக நீ அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ சொல்கிற விளக்கத்தை கேட்டு கேட்டு உன்னை நம்புகிற மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை. நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடத்தில் நீ என்னதான் விளக்கி சொன்னாலும் நீ நல்லதாக செஞ்சேன்னு சொன்னாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை என் செல்லமே. உன் கஷ்டம் என்ன, உன் கவலை என்ன, உன் பிரச்சனை என்னன்னு நீ என்னதான் இவங்ககிட்ட போய் சொன்னாலும் அதை அவங்க நம்ப மாட்டாங்க. நீ பொய் பேசுகிற, சும்மா சொல்கிற, நடிக்கிறன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் முன்பாக நீ எதையும் விலக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எப்போதும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோட தைரியத்தோட உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நிம்மதியாக பேச முடிஞ்சா நீ நினைக்கிறதையெல்லாம் பேசினா அது அன்பு இல்லை. பேசினாலே எது நிம்மதி கிடைக்குமோ, யார்கிட்ட பேசினா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அவங்க தான் அன்பான நல்ல மனிதர்கள். உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவியோ, யார்கிட்ட சொன்னால் உனக்கு ஆதரவாக இருக்குமோ அவங்கக்கிட்ட நீ சொல்கிறனா அவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்லவர்களா, அன்பானவர்களா, நலம் விரும்பிகளாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நல்லா வாழ தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை சரியாக அமைய மாட்டேங்குது. ஒன்று கணவன் நல்லா இருக்காங்க, இல்லாட்டி மனைவி நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல துணையாக அமையாமல் பொய்யானவர்களும் போலியானவர்களும் ஏமாத்துக்காரர்களும் துணையாக அமைகிறாங்க. பாசம் காட்ட தெரிந்தவர்களுக்கு நல்ல உறவுகள் அமைய மாட்டேங்குது. பாசமே காட்டாத போலியான பொய்யான மனிதர்களை இந்த உலகத்தில் இருக்க நிறைய உறவுகள் நம்பி போய் ஏமாந்து போகிறாங்க. உழைக்க தெரிஞ்சவனுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு பணம் தங்க மாட்டேங்குது. சுலபமாக அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறவனுக்கு கையில் காசு பணம் புரளுது. இப்போ புரியுதா வாழ்க்கையின் ரகசியம்? நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு வாழ்க்கை அமையாது. பாசம் காட்ட தெரிஞ்சவனுக்கு உறவுகள் இருக்காது. உழைக்க தெரிந்தவர்களுக்கு பணம் அமைவது இல்லை. இப்படி வாழ்க்கையினாலே எல்லாமே ஏருக்கு மாறாக நடக்கும் விஷயமாக இருக்குது. நீ யோசிக்காத. வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உன் கூடவே இந்த வராகி அம்மா நான் வந்து எல்லா விதத்திலும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எந்த விஷயத்தையும் ஒரு முறை யோசிச்சாதான் அது யோசனை. மீண்டும் மீண்டும் அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கு பேர் குழப்பம்னு தானே அர்த்தம். எந்த விஷயத்தையுமே மனசில் போட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நீ கவலைப்படும் விஷயங்களை அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் மற்றவங்க மூலமாக உனக்கு கிடைச்சதை விட உன் வாழ்க்கையின் மூலமாக நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் உனக்கான ஆழமான புரிதலை கொடுக்கும். வாழ்க்கையே உனக்கான கஷ்டங்களையும் கொடுக்கும். அதை எப்படி சரி செய்கிறதுங்கிற பதிலையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த எல்லா அனுபவங்களையும் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ முடிவெடு. இந்த வராகி அம்மாவின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. உனக்கு துணையாக இங்கே ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. துரோகம் மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு நபர் உனக்கு இருந்தாலும் போதும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் கொண்டு வாழும் உனக்கு எந்த விதத்திலும் நான் குறைகளை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. நிச்சயம் நான் உனக்கான நல்ல பலனையும் பதிலையும் கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ ஒருபோதும் துவண்டு போக வேண்டாம். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சினா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். தைரியமும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயத்திலும் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ என்கிட்ட வந்து மனமுருகி செய்த எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
உன்னை வீழ்த்துறதுக்கு 100 பேர் வரட்டும், உன்னை தாழ்த்தி பேசுறதுக்கு 1000 பேர் கூட வரட்டும், ஆனால் உன்னை வாழ்த்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் ஒருத்தி இருந்தாலே போதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா துன்பங்கள் வரத்தான் செய்யும், அதை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. என்ன துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ தடுமாறி விழுந்தாலும் தடம் மாறி போக நான் விட்டுட மாட்டேன். உன்னை உண்மையான பாதையில், நேர்மையின் பாதையில் வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். தினந்தோறும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாக நான் பல உருவங்களில் வந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டு நல்லதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகணும். உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கோ. ஏன்னா உறவுகள் முக்கியம்தான். அதுக்காக எல்லாரையும் நீ தலைக்கு மேலே தூக்கி வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்பி நீ கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா யார் எதுக்காக எதை சொல்கிறாங்கன்றது உனக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது. சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவனை ஆட்டி படைக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லாரிடமும் அன்பு காட்டு, பாசம் காட்டு. ஆனால் ஒரு இடைவெளி இருக்கட்டும். இந்த உலகம் மிகவும் போலியானதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. போலியான பொய்யான இந்த உலகத்தில் இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு நான் ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்க விரும்பலை. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களின் வாழ்க்கைங்கிறதே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இப்போது எலியை சிலையாக செஞ்சு வச்சா அதை எலின்னு சொல்லி சாமின்னு சொல்லி பூஜை செய்கிறாங்க. இதுவே எலி உயிரோடு வந்தால் அதை போட்டு அடித்து கொள்ளுவாங்க. பாம்பு சிலையாக இருந்தால் அதை தெய்வம்னு சொல்லி பாலை ஊற்றுறீங்க. உயிரோடு வந்துச்சுன்னா அதை துரத்தி அடித்து சாகடிக்கிறீங்க. பெற்றவங்க, பெற்ற தாய் தந்தையர்கள் புகைப்படத்தில் இருந்தால் அவங்களுக்கு மாலை போட்டு வணங்குறீங்க. அதுவே உயிரோடு இருக்கும்போது அவங்கள கண்டுக்காமல், கவனிக்காமல், அவங்க உடம்பை பார்த்துக்காமல், அவங்களுக்கு சரியாக சாப்பாடு போடாமல் எத்தனையோ பேர் அனாதை இல்லத்தில் கூட கொண்டு போய் விட்டுறாங்க. இறந்து போனவங்களுக்கு சாப்பாடு, படையல் எல்லாம் வைக்கிறீங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு ஏன் ஒரு வேளைக்கு உணவு கொடுத்து அல்லது ஆதரவு செலுத்தி உதவ மாட்டேங்கிறீங்க? கல்லிலேயே செய்வதெல்லாம் உங்களுக்கு தெய்வத்தன்மையாக இருக்குதா? அப்போ மனிதர்களாக வாழும் மனிதர்களை இடம் ஏன் மனிதத்தன்மையோடு நடந்துக்க மாட்டீங்க? எந்த மனிதராக இருந்தாலும் அவங்க எப்படி ஏழை, வறுமை, எப்படி நிலைமையில் இருந்தாலும் அவங்கள மனிதாபிமானத்தோடு நடத்த பழகு. தெய்வங்கள் எல்லாம் கற்சிலையாக செய்யப்பட்டிருக்கு. அதை வணங்குற, பக்தி செலுத்துகிற எல்லாமே நல்லது தான். உயிரில்லாதவற்றின் மேல் பக்தி செலுத்தும் உனக்கு உயிரோடு இருக்கும் மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் எந்த உயிரினங்களிடமும் வெறுப்பு வேண்டாம். என்னை நம்பும் உன்னை எல்லா விதத்திலும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக வாழ வைக்கிறேன். மனிதர்கள்னா வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். அத்தனையும் கடந்து வந்த என் தங்க பிள்ளை அல்லவா நீ? இப்போது எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு நிற்கிறேன். கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து பயப்பட்டு பதட்டம் கொள்ளாதே. உன் பயம், பதட்டம், கஷ்டம், துன்பம் என அனைத்தையும் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதே உனக்கு நான் சத்தியம் பண்ணுறேன். இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் நெற்றியை தொட்ட உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை மாறும், என்ன செஞ்சால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும், சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி அதை வெற்றி வாழ்க்கையாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். நாளையில் இருந்தே உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். கவலைகளை நீக்கி நிம்மதியோட, மன நிறைவோட, மகிழ்ச்சியோடு நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்பில் ஒப்படைச்ச பிறகு இனி எதுக்காகவும் கவலைப்படாதே. என் அருளால் உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உன்னை வழி நடத்தி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நாளைய காலை பொழுதானது உனக்கான நல்ல பொழுதாகவே இருக்கும். இந்த இரவு முழுவதும் உன்னை என் கண்மணி போல பாதுகாத்து உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி நாளைக்கு உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என் பிரியமான பிள்ளையாக இருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை விடமாட்டேன். உன் எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் தூய்மையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஓ மனசுல நீ கோபத்துக்கு இடம் கொடுக்காம, யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் பொறுமையாக நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துடு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து வெற்றியை கொடுக்குறேன். நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரிடமும் அன்போடும் கனிவோடும் பொறுமையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து உன் இதயமும் வாழ்க்கையும் சந்தோஷத்தால் நிரம்பி வழியும்படி நான் செய்ய போகிறேன். நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செய்யும் உன் வாழ்க்கையில் இனி கவலைகள் அனைத்தும் மறந்து போய் மகிழ்ச்சி வந்து சேரட்டும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏன் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகி வழியும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன்னை அன்போடும் உன்னை அழகாக ஆசீர்வதித்தும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து மன மகிழ்ச்சியோட வாழ வைக்க போகிறேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே உன் குடும்பத்தில் எப்போதுமே அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்து இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்துகிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக்கி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரப்போகுது. உன் கவலைகளையும் மனச்சோர்வையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன்.